நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 2024ஆம் ஆண்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்பொழுது நிகழ்கின்றது, எங்கு பார்க்கலாம் என்பது பற்றி முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு எத்தனை சூரிய கிரகணம் நிகழ உள்ளது, எத்தனை சந்திர கிரகணம் நிகழ உள்ளது, குறிப்பாக இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணத்தை பார்க்க முடியுமா, எந்தெந்த நாடுகளில் இந்த கிரகணமானது தெரியும், நிகழக்கூடிய நேரம் எப்பொழுது என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களும் தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் 12 மாதங்களில் சந்திரன் மற்றும் சூரிய கிரகணங்கள் ஏற்படும். இந்த 2024ஆம் ஆண்டில் 2 சந்திர கிரகணமும் 2 சூரிய கிரகணமும் ஏற்படும் என்றும் வானிலை அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். கிரகணங்கள் முழு நிலவிடம் பிரிக்க முடியாத வகையில் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன. சந்திரன் அதன் முழு சுற்றுக்கு வரும்போது சூரியனை கடந்து எதிர் திசையில் நகர்ந்து பூமிக்கு பின்னால் செல்கிறது மற்றும் பூமியின் நிழலை கடந்து சந்திர கிரகணத்தை உருவாக்குகிறது. சந்திரன் பூமியில் நிழலில் முழுமையாக மறைக்கப்படும் போது முழுமையான சந்திர கிரகணத்தை பார்க்கின்றோம். மற்ற நேரங்களில் பூமியில் நிழலில் வழியாக சந்திரனின் பகுதி கிரகணம் ஏற்படுகிறது. பூமியில் நிலனின் வெளிப்புறம் பகுதி வழியாக சந்திரன் மட்டுமே செல்லும் போது மட்டும் நிகழும். இதன்படி 2024ஆம் ஆண்டில் 2 சந்திர கிரகணங்களை சந்திக்க இருக்கின்றோம். வரும் மார்ச் மாதம் 25ஆம் தேதியில் ஒரு கருநிற வெனுபிரல் சந்திர கிரகணத்தையும் செப்டம்பர் 17, செப்டம்பர் 18ஆம் தேதிகளில் ஒரு பகுதி சந்திர கிரகணத்தையும் பார்க்கலாம். மார்ச் 25ஆம் தேதி ஏற்படும் வெனுபிரல் சந்திர கிரகணம் பூமியின் நிழலில் வெளிப்புற விளிம்பில் சந்திரன் செல்லும் மிக சிறிய சந்திர கிரகணமாக இருக்கும். ஐரோப்பிய கணக்குப்படி வடக்கு மற்றும் கிழக்கு ஆசியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவில் பெரும்பகுதிகளில் இந்த கிரகணம் தெரியும் என்றும் கூறப்படுகிறது. இந்த கிரகணம் மொத்தம் 4 மணி 39 நிமிடங்கள் நீடிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. செப்டம்பர் 17 மற்றும் செப்டம்பர் 18ஆம் தேதிகளில் ஏற்படும் பகுதி சந்திர கிரகணம் ஐரோப்பா, ஆசிய, ஆப்பிரிக்க, தென் ஆப்பிரிக்கா, பசிபிக் கடல், அண்டார்டிக், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக் கடல் மற்றும் அண்டார்டிகா பகுதிகளில் தெரியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது இரவு 8 மணிக்கு மேல் 10:44 மணிக்கு தொடங்கி இரவு 12 மணி 47 நிமிடம் வரை நீடிக்கிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி முழு சூரிய கிரகணத்தையும் அக்டோபர் 2ஆம் தேதி வருடாந்திர சூரிய கிரகணத்தையும் காண முடியும். ஏப்ரல் 8ஆம் தேதி ஏற்படும் முழு சூரிய கிரகணத்தின் போது மெக்சிகோ, அமெரிக்கா, கனடாவில் இருட்டாக இருக்கும். இது தவிர இந்த ஆண்டின் முழு நிலவு தோன்றும் நாட்கள் என்று பார்த்தால் ஜனவரி 25, பிப்ரவரி 24, மார்ச் 25, ஏப்ரல் 23, மே 23, ஜூன் 21, ஜூலை 21, ஆகஸ்ட் 19, செப்டம்பர் 17, அக்டோபர் 17, நவம்பர் 15, டிசம்பர் 15 ஆகிய நாட்களில் முழு நிலவுகளை பார்க்க முடியும். முழு நிலவு தோன்றும் போது பூமிக்கு மிக அருகில் இருக்கும் போது முழுமையான பெரிய அளவில் இந்த நிலவு தோன்றும், அழகாகவும் இருக்கும். குறிப்பாக அதாவது எந்த ஒரு அமாவாசை மற்றும் எந்த ஒரு பௌர்ணமி நாட்களில் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நிகழ்வதில்லை. குறிப்பிட்ட சில அமாவாசை என்றும் குறிப்பிட்ட சில பௌர்ணமி நாளென்றும் தான் கிரகணங்கள் நிகழ்கின்றது. அந்த வகையில் குறிப்பிடப்பட்ட இந்த ஆண்டில் 2024ஆம் ஆண்டு 2 சந்திர கிரகணமும் 2 சூரிய கிரகணமும் நிகழ இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.